நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் விரும்பி கூப்பிடுறவனுக்குள்ளே வர்றாரு. ஆனால் பிசாசு அப்படி இல்லை. அவனுக்கு இடம் இருந்தால் உள்ளே வந்துடுவான். பகை இருந்தால் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு வழியில் வேலை செய்வான். உங்கள் வீட்டுக்காரன் மூலம் வேலை செய்வான். மன்னிக்காத தன்மை இருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பான். வியாதி வழியாக இருப்பான், பிரச்சனை வழியாக இருப்பான். அவனுக்கு இடம் இருந்தால் போதும் உங்கள் சரீரத்தில், அவனுக்கு இடம் இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் அவன் உள்ளே வருவான். நீங்கள் அவனுக்கு என்ன கொடுக்கக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ரூபத்திலையும் இடம் கொடுக்கக்கூடாது. அவனுக்கு இருக்கிற அவனுடைய அந்த மாம்சத்தின் கிரியைகள், பொறாமை, எரிச்சல். அவன் சொல்லுவான், ஆண்டவருக்கு வருத்தப்பட்டு போயிடுவார். ஆண்டவர் போயிட்டாருன்னா அவன் இடத்த வந்து பிடிச்சிருவான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷன் பாவத்தை செய்யும்போது ஏற்கனவே அவனுக்குள்ளே இருந்த பொல்லாத ஆவி வறண்ட நிலத்தில் தெரியும். ஏன்னா அந்த பொல்லாத ஆவிக்கு லூசிபர் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கான். இந்த சகோதரனை நீ நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அவனோட ஆத்ம பாரம் அதுதான். லூசிபர் அந்த பொல்லாத ஆவிக்கு என்னையை தாக்கி கொண்டு போய் நரகத்தில் போடணுங்கிற டார்கெட்டை கொடுத்துருக்கான். இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனா அவன் எங்கே சுற்றிட்டு இருக்கான்? வறண்ட நிலத்தில். தலையை ஆட்டுறீங்க. எங்கே சுற்றுறான்? வனாந்தரத்தில் சுத்துறான். ஏன்னா அவனுக்கு இன்னொரு ஆளை டார்கெட்டா கொடுத்தா நான் பரலோகம் போயிடுவேன். ஏன்னா அவன் வேற ஆளை பார்க்க போயிடுவான். அதனால அடிக்கடி வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து செக்கிங் பண்ணிட்டு போவான். செக்கிங் பண்ணி பார்ப்பான், இந்த ஆள் பழைய மாதிரி ஜெபிக்குதா, பழைய மாதிரி இருக்கா, இல்லை பாவத்தில் விழுந்துருச்சா. அடிக்கடி வந்து செக்கிங் பண்ணுவான். இப்போ புதுசாக ஒரு சினிமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சரி இப்போ ஜெபத்தை நிறுத்திருச்சு. சரி மனது கொஞ்சம் இயேசுவை விட்டு இறங்கியிருக்கு. டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு யார் பாப்பா? நமக்கு ஒருத்தன் வச்சிருந்தான்ல பிசாசு, அந்த குட்டி சாத்தான். ஆமாம், அவன் பார்ப்பான். ஏசுநாதர் இருந்தார், ஞானஸ்தானம்லாம் எடுத்தான், அவனுக்குள்ளே வாசம் பண்ணார். இப்போ அவனை கொஞ்சம் உலகம் ஜெயிச்சிருச்சு. இப்போ அவன் மனசு கொஞ்சம் உலகத்துக்குள்ளே போகுது. இப்போ அவன் மனசு கொஞ்சம் உலகத்தின் காரியத்துக்குள்ளே போகுது அப்படின்னு பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு நம்ம சிந்தை தெரியாது, நம்ம போகிற வர இடம் நல்லா தெரியும். ரெண்டாவது நம்ம பேச்சு தெரியும். அதனால தான் நான் இங்கே விசுவாசத்தை பேச சொல்கிறேன், இயேசுவை பேச சொல்கிறேன், வசனத்தை பேச சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வசனத்தை பேசுகிறத கேட்கும்போது அவன் ஓடிடுவான், ஆண்டவர் உள்ளே வந்துடுவார். ஆனால் வியாதியில் பேச முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்தான். ஆனால் தேவன் பேச வைப்பார். தேவன் இருந்தால் சொல்ல வைப்பார். அப்போ என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை இப்போ என்ன செய்கிறான்? கொஞ்சம் இந்த ஆள் கொஞ்சம் ஜெபத்தை நிறுத்திட்டான், குடும்ப ஜெபத்தை நிறுத்திட்டான், இவன் இப்போ வேறு இதுலேயும் அடிக்ட் ஆகிட்டான், புதுசாக ஏதோ அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த தடவை தனியாக போகக்கூடாது. அடுத்த தடவை இது உங்களுக்கு விளையாட்டுக்கு இயேசு சொன்னார்னு நினைக்கிறீங்களா? இந்த சம்பவத்தை இயேசு விளையாட்டுக்கு சொன்னார்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவராகி இயேசு இந்த சம்பவத்தை நமக்கு எச்சரிக்கை போட்டு தானே சொன்னார். அப்போ வேறே சில பொல்லாத ஆவிகளை கூப்பிட்டு, எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட் இருக்கும் போல், எந்த வேலையும் இல்லாத குரூப்பு. அது எப்படின்னா, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் புதுசாக வேலைக்கு எடுக்கிறவங்கள பெஞ்சில் உட்கார வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வேலையே கிடையாது. மொதல் 6 மாதம் அவங்க எங்கே தான் உட்காரணும்? இந்த இப்போ நீங்கள் வந்து உட்காந்துட்டு போகிறீங்களே, அது மாதிரி வந்து உட்காந்துட்டு போகணும். டீ குடிக்க ஃப்ரீ, ஆமாம், வர்றது ஃப்ரீ, போகிறது ஃப்ரீ, பஸ்ஸு ஃப்ரீ, டேப் இல்லை, அந்த வண்டி ஃப்ரீ, கார் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. போய் நல்லா கேன்டீனில் சாப்பிட, ஆமாம், சுடக்ஸா பாக்ஸ் கொடுப்பாங்க, அதை வாங்கி ஹோட்டலில் சாப்பிட, எல்லாமே ஃப்ரீ. 6 மாதம் வரணும், போகணும். 6 மாதம் முடிஞ்சோடனே உருட்டுவாங்க பாருங்கள், உருட்டி எடுத்துருவாங்க. 1 மணி 2 மணிக்கு தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அது மாதிரி சில பிசாசு எப்படி இருக்கும் போல், ஃப்ரீயாக இருக்கும் போல். இப்போ இந்த நமக்கான ஒரு பிசாசு இருக்கு. அந்த பிசாசு சொல்லும், இப்போ வீடு காலியாக இருக்குது. என்ன காலியாக இருக்குது? வீடு காலியாக இருக்குது. அவன் எனக்கு இடம் கொடுத்துட்டான், அவன் இப்போ அதில் சிக்கிட்டான். அதனால தான் ரொம்ப கவனிக்கணும். உலகத்தின் காரியங்களை பாருங்கள். கேம்லேயே சிக்கிட்டு இரவு ஃபுல்லாக தூங்காத வாலிபர் சொல்கிறாங்க, அந்த கேமை யூடியூப்பில் லைவ் பண்ணால் லட்சக்கணக்கில் பணம் கிடைக்குதாமா சொல்கிறாங்க. எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியாத ஒரு பகுதி. அந்த கேம் என்னமோ ஒன்று கேம் விளையாடுறாங்கல்ல நைட்டு, அவனும் விளையாண்ட மாதிரி ஆச்சு, லட்சக்கணக்கான பேரை பார்க்க வச்ச மாதிரி ஆச்சு, காசும் வந்த மாதிரி ஆச்சு, தூக்கமும் போன மாதிரி ஆச்சு. என்னென்னமோ சொல்கிறாங்க இந்த காலத்து இளைஞர்கள். அந்த 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 அண்டர் கிரவுண்டுக்கே நம்ம போகக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அண்டர் கிரவுண்டே நமக்கு தேவையில்லை.
அப்போ என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, புதுசாக இவன் சிக்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கூட்டமாக உள்ளே வந்துடுவான் மொத்தமாக. இனி இவனை இயேசுவை பற்றியே சிந்திச்சிடவே கூடாது. இவன் இனி ஆண்டவர் பக்கமே போயிடக்கூடாது. இனி இவன் ஆண்டவரை பாடிடவே கூடாது. இவன் வீட்டில் ஆண்டவரே இருக்கக்கூடாது. அப்படிங்கிற லெவலுக்கு மொத்தமாக வந்து சுற்றி வளைச்சிருவாங்க. அதுதான் நீங்கள் நினைப்பீங்க, இந்த ஆள் ஸ்ட்ராங்கான ஆள் எப்படி ட்ரெயினில் விழுந்தான், இந்த ஆள் ஸ்ட்ராங்கான ஆள் எப்படி விஷம் சாப்பிட்டான், இந்த ஆள் ஸ்ட்ராங்கான ஆள் எப்படின்னு கேட்குறீங்களா? சுற்றி வளைச்சிட்டு. நமக்கு ஏன் அந்த எண்ணம் வரலன்னு தெரியுமா? கர்த்தர் நம்ம கூட இருந்தார். கையை நல்லா தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இடம் கொடுக்காம இருங்க. எப்படி இருங்க? எப்போ நீ நன்மதியுமா அறிகிற கனியை சுத்துனியோ அப்போவே பாம்பு உள்ளே வந்துடுவான். தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் ஆதாமுக்கு கட்டளையிட்டார். பாம்பு வரவிடாமல் தடுக்கிற வேலை கர்த்தருடைய வேலை இல்லை, ஆதாமோட வேலை. சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. யார் வேலை? தோட்டத்தை கொடுத்துட்டாரு, நீ தான் பண்படுத்தணும், நீ தான் என்ன கட்டணும்? வேலி அடைக்கணும், நீ தான் பாதுகாத்துக்கணும். எப்போ உன் மனைவி அங்கே சுத்துறாளோ அப்பவே முடிஞ்சிருச்சுப்பா, உன் வீட்டு நிலைமை முடிஞ்சு போச்சுப்பா. அதை ஆதாம் கண்டுபிடிக்கலையே. கண்டுபிடிக்கல. என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, தேவையில்லாத ஒரு சர்ப்பத்தோடு பேச ஆரம்பித்தார். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் அனுதின ஜெபம் எதுக்கு தெரியுமா? அவன் என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. அதிகாலை ஜெபம் எதுக்கு தெரியுமா? அவன் என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. சபை கூட்டங்கள் எதுக்கு தெரியுமா? அவன் என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. இயேசுவை வந்து ஆராதிச்சு போகிறது என்ன கிடைக்குதுன்னு தெரியுமா? வாழணுங்கிற நம்பிக்கை கிடைக்கும் தெரியுமா? ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கை கிடைக்குது. இந்த காரியங்களை ஜெயித்து முன்னேறணுங்கிற நம்பிக்கை கிடைக்குது. அது இருக்காது உண்மையிலே. பிசாசுக்கு இடம் கொடுத்தவனுக்கு அவன்கிட்ட போய் பேசி பாருங்க. அவன் சொல்லுவான், எனக்கு யாருமே உதவி செய்யலை, எனக்கு எவனுமே உதவி செய்யலை, என்னை எல்லாரும் தூக்கி போட்டான், என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறான்னு சொல்லுவான். கர்த்தர் உனக்காக திறந்தா எவன் தடுக்க முடியும்? ஆனால் கர்த்தர் அடைச்சா எவனுமே திறக்க முடியாது. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு என் மனசு அவர் பக்கம் திரும்பணும். என் மனசு, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு, நீ எத்தியோப்பிய ஸ்திரியை தேடு, நீ எகிப்திய ராஜாவுடைய குமாரத்தையை தேடு, நீ போகிற வாரம் எல்லா ராஜாவுடைய மகளையும் கல்யாணம் பண்ணு, உனக்கு என்ன ஆண்டவரே இல்லையப்பா. கடைசியில் சுற்றி வளைச்சிட்டான் சாலமோனை, சுற்றி வளைச்சிட்டான். நம்ம வாழ்க்கையில் செல்வங்கள் வரலாம், தப்பில்லை. மேன்மைகள் வரலாம், தப்பில்லை. பதவிகள் வரலாம், தப்பில்லை. படிப்புகள் வரலாம், தப்பில்லை. பட்டங்கள் வரலாம், தப்பில்லை. அதுக்குள்ள இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருக்கணும். அதுக்குள்ள பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது.